வணக்கம் மக்களே, வெல்கம் 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 டு ஆர்டிபி. ஸோ உங்ககிட்ட நான் ஒரு புது விஷயத்தை காட்டணும். என்னோடய பெட்டை எல்லாத்தையும் நீண்ட விட்டுருக்கேன். நாய் வளர்ப்பாங்க, பூனை வளர்ப்பாங்க. நான் என்ன வளர்க்குறேன்னு பார்க்குறீங்களா? முதல்ல பண்ணை முதலைகள். இந்த கேமில் எப்படி ப்ரோ முதலையை வளர்க்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கு உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஒரு சில விஷயங்கள்லாம் தேவைப்படும். அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போறியா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இன்றைக்கி நம்ம பாட்டி வீட்டுக்கு போக போகிறோம். அதாவது பாட்டியோட கடைசி நாள்னால் அவங்க பர்த்டே. அதுக்கு நாம் இப்போ போக போகிறோம். ஆனால் பாட்டியை பார்க்க முடியாது, ஏன்னா அவங்க வெளியூர் சுற்றுலா பயணத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வீட்டையும் அவங்க ஊரையும் பார்த்துக்கிட்டே சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஊருக்கு போகலாம். இதுதான் நம்மளோட பாட்டியோட ஊர். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? வாவ், சூப்பராக இருக்குது. டிராக்டர்லாம் இருக்குது. ஏய், பசு மாடு கோழிலாம் இருக்குது. கோமாதா எங்கள் குலமாதா. கோமாதங்கள்லாம் பார்த்தா இப்படி தான் நீங்கள் மரியாதை கொடுக்கணும். கோழிலாம் இருக்குது. டிராக்டர்லாம் இருக்குது. செம்மையாக இருக்குது. ஓகே, பசு. என்னடா பசுக்குள்ளே பூந்து போகிறேன் நான்? இதெல்லாம் கிளெஜி போல் இருக்குது. பூந்து போகுது, ஆனால் நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க. அப்படின்னு நம்ம ஏதோ வில்லேஜுக்கு போன மாரியே இருக்குது. அது செம்மையாக இருக்குது, வில்லேஜ் ஃபீல் கொடுக்குது. ஓகே, நம்ம புது காரு கோடு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். 25 இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி சூப்பரான கார் வரும். இதை போட்ட உடனே உங்களுக்கு கார் வராது, ஏன்னா அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய் இந்தமாரி இந்தியன் பைக் சீட் கோடு அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் நீங்கள் தட்டினீங்க அப்படின்ட்டுனா ஒரு சில ஆப்ஷன்லாம் காட்டும். அதில் மேலே காட்டுற, அதாவது மொதல் காட்டுற ஆப்ஷனை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் வந்து இது பண்ணுங்கள். இந்தமாரி வில்லேஜ் இருக்கும், கார்ஸ் இருக்கும், காரோட கோடு இருக்கும், அனிமல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அங்கே பண்ணிடுங்க. இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறத விட நான் செஞ்சே காட்டிடுறேன். இப்போ இல்லை, இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக செஞ்சு காட்ட முடியாது. அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் அமையும். கார் செம்மையாக போகுதுல்ல? செம்மையாக இருக்குங்க. இதே நம்ம ஒயிட் கார், அந்த ஜீப்பு வச்சுருந்தோம் வச்சுக்கோங்களேன், இந்நேரத்துக்கு ஒழுங்காகவே அது போயிருக்காது. நம்ம திருப்புக்கு காரு போயிருக்கும். இதுக்குள்ளே பூந்து போகுது. இது தமிழ் படங்கள்லாம் பார்ப்பேன். என்னடா எம்டியாக இருக்குது? இந்த இடமே எம்டியாக இருக்குது. அங்கே ஒரு இடம் இருக்குது, வீடெல்லாம் இருக்குது, வீட்டுக்குள்ளே போக முடியாது. அந்த இடமே தான் இது மட்டும் இல்லை, வில்லேஜ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கான்செப்டில் நிறைய இடம் இருக்குது. அப்போ ஏன் ப்ரோ கொஞ்ச நாளாக வீடியோவே போட மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வீடியோ போட்டு லாஸ்ட்டாக 8 நாள் ஆயிடுச்சு போல் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, ஸ்கூல் திறந்துட்டாங்க. அதுக்கு நானும் விதிவிலக்கு கிடையாது. ஸ்கூல் திறந்து இப்போதைக்கு ஸ்கூல் திறந்தா படிக்கணும்ல. படிக்கிற டைமில் எங்கே நம்மளுக்கு வீடியோலாம் போகிறதுக்கு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக என் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டாவது உங்களுக்கு வாரத்தில் ஒரு வீடியோவாவது கண்டிப்பாக நான் போட்டுருவேன். இந்த வாரத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு வீடியோவாவது நான் போட ட்ரை பண்ணுறேன். நிறைய இருக்குது, அந்தமாரி நிறைய ஃப்யூச்சர் சிட்டிலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இனி வரக்கூடிய வீடியோஸில் கன்ஃபார்மாக நம்ம பார்க்கலாம். செம்மையாக இருக்குல்ல? ஐயோ இடிச்சிட்டேனே. என்ன சோப்பு வீடு நல்லா இருக்குங்க. நம்ம எல்லோ வில்லேஜுக்கு போன மாதிரி இருக்குது. வில்லேஜ் வைப்பு நம்ம இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு சாங் போடணுன்னு தான் தோணுது. சாங் மட்டும் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே இந்த வீடியோவை காப்பிரைட் கொடுத்து தூக்கிடுவானுங்க. ஏற்கனவே ஜாம்பி வீடியோஸ்க்கு நான் பிஜிஎம்லாம் போட்டு காப்பிரைட் கொடுத்து அதையே கட் பண்ணி 6 நிமிஷமாக போட்டவன் நான். ஓகே, நான் ஏன் நிப்பாட்டினேன்னு நினைக்கிறீங்களா? இந்த ப்ளூ கலர் கார் நம்மளை வந்து தேவையில்லாமல் இடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டான். நீ என்ன பெரிய ஆளா? என் வியூவர்ஸ்க்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? ஓகே, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் பார்க்கவே மாட்டேன். ஒரு பாம் டோட்டல் சிட்டியும் க்ளோஸ், அந்த மாதிரி ஒரு ஆள்றான் நான். இருங்க அப்போ ஏன் ப்ரோ போகிற அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இருங்க காரை தள்ளி வச்சுப்போம். ஏன்னா நம்ம காரும் வெடித்து சதறிடணும்ல. நாங்களாம் முன்னெச்சரிக்கையானவங்க. போகிறானே, போட்டோம். போகும்போதே கத்தம்
துப்பாக்கி எவன் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. டிஷு பார்த்தீங்களா என் கெத்த. இனிமேல் எவன் என் முன்னாடி வந்தாலும் சரி, என்னை சும்மா இடித்தாலும் சரி, நான் ஒரு பாம் எல்லாரையுமே க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இந்த கேமில் உள்ளவங்களாம் வந்து ரியலாக இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே ஓகே, மறுபடியும் காரில் ஏறிட்டோம். ஓகே, ரோட்டை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே ஓட்டுறேன்னு தயவு செஞ்சு தப்பாக நினச்சிடாதீங்க. என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமே இந்த சிட்டியில், அப்படி என்ன தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் சுற்றி சுற்றி ஒரே மாரி இடத்துக்கு வர மாரியே ஃபீல் ஆகுதுங்க. இதில் என்ன பிரச்சனைனா, எது ஒரிஜினல் மரம் எது கிளிச் ஆகிற மரம்னு எனக்கு சத்தியமாக தெரியல. தெரியாமல் போயிடுச்சிட்றேன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து கிளிச் ஆகுது, அதுக்குள்ளே பூந்து வந்துடலாம். ஆனால் இப்போ நம்ம இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம கார் வந்து இடித்தது அதெல்லாம் வந்து உண்மையாக அந்த மாதிரி இருக்குது. அதில் இடித்தா கார் டேமேஜ் ஆகுது. ஓகே, எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? அந்த பிரிட்ஜு எங்கே போகுதுன்னு நான் பார்க்கணும், அதுக்காக தான். இல்லை, இந்த பிரிட்ஜு ரொம்ப நேரமாக வந்து என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த பிரிட்ஜு எங்கே போய் எங்கே முடியுதுன்னு நான் பார்க்க போகிறேன், அதுக்காக தான் இது. ஓகே, இதோட முடிவை பார்த்துட்டு தான் நம்ம இந்த வீடியோவே முடிக்கிறோம். பார்த்த உடனே முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட மாட்டேன். ஓகே, இப்போது ஃபாஸ்ட்டாக நம்ம போய்கிட்டுருக்கோம். தெய்வமே, மின்னல் வேகத்தில் போயிட்டுருக்கேன். குறுக்க மணல்நாடி எதுவும் வந்துடாமல் பார்த்துக்கோ. ஆனால் நம்ம தொடர்ந்து இதேமாரியே வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம்ல. இந்த இந்தியன் பைக்ஸ் இந்த கேமை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்க மாரி இடிச்சிட்டேனே. சரிங்க, என்ன சொல்ல வந்தேன்? பண்ணிக்கிட்டு இருக்கமே தோணுது. நம்ம மெயின் கான்செப்டே என்னது? ஹாரர் கேம்லாம் சேர்ந்து பண்ணுறது தான். ஆனால் நான் ஹாரர் கேம் பெருசாக போட்ட மாரியே எனக்கு ஞாபகம் இல்லை. இருக்குது, 2 வீடியோ தான் போட்டேன் இந்த மாதிரி. ஸோ நம்ம திரும்ப ஹாரர் வைப்புக்கு போகிறோம். அதாவது நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்காகவே ஹாரர் கேம் எடுத்து விளாண்டுட்ருக்கேன். அந்த கேமு வேணும் அப்படின்ட்டுனா லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் எஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்கள். இதான் நம்ம பாட்டி வீடு. ஏய் பாட்டி, எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்லேயே வீடு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. என் பாட்டிக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். டிராக்டர் பார்த்தீங்களா? இந்த டிராக்டரு இந்த வீடு எல்லாத்தையும் என் பேரில் எழுதி வச்சு தான் போவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் பார்த்துக்கிட்டா தான் நான் உன் பேருக்கு எழுதி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் பார்த்துக்க வந்திருக்கோம். பாட்டிக்காக இல்லை, சொத்துக்காக தான். சும்மா சொன்னேன், பாட்டிக்காக தான். ஓகே, டிராக்டரும் ஓட்ட முடியலை, மாடையும் மேய்க்க முடியலை. என்னடா வாழ்க்கை இது வாழ்கிறங்கா. 11 இதை தட்டினா எதுவுமே வராது. அதாவது ஆக்சுவலாக 11 தட்டினா சிங்கம் வருதான்னு பார்த்தேன். ஓகே, டிராக்டர் இருக்குது, அதையும் ஓட்ட முடியல இதையும் ஓட்ட முடியல, சும்மா ஒட்டி வச்சுருக்கானுங்க போல இருக்குது. ஆனால் எப்படியோ ரோடோட எஞ்சை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம வீடுன்னு கடைசியாக தெரியாமல் போயிடுச்சே. ஐயோ, அசிங்கமாயிடுச்சே. திரும்ப அசிங்கமாகிட்டே இருக்குது. ஏதாவது ஒன்று வர வேண்டியதானே. நம்ம கார் வேறு அங்கே நிறுத்தி. ஓகே, பைக். இப்போ எதுக்கு ப்ரோ பைக் எடுத்தேன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் வாங்க. காரில் போயாச்சு, பைக்கில் போய் பார்க்கணும்ல. இந்த ரோட்டில் இல்லை, பின்னாடி. ஏய் கோமாதா, தள்ளி போயில ஏற்றிடுவேன். ஓகே, கார் இங்கே தான் நிற்கட்டும். கார் என்ன ஓடி போகுது. கொஞ்ச நேரம் பைக்கை வச்சு ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம். ஓகே, ஏய் ஓட்ட முடியல, நான் அடிபட்டுருவேன், வேண்டாம். ஓகே, நம்ம பைக் எல்லோரும் பைக்கு கார்னா ரோட்டில் தான். ஐயோ அடிச்சிட்டேன்னு. என் ரத்தத்தை பார்த்தீங்களா? என் ரத்தம் அந்த மரத்தில் இது பண்ணிடுச்சுங்க. பைக் பார்த்தீங்களா அங்கே இருக்குது. நம்மளுக்கு இனிமேல் பைக்கே தேவையில்லை, நம்ம காரே ஓகே தான். நம்மளோட காரே எடுத்துப்போம். ஏன்னா இந்த வில்லேஜில் கார் மட்டும்தான் லாய்க்கி. நான் ரோட்டில் ஓட்டாமல் இங்கே ஓட்டினேன், அதனால தான் அடிபட்டேன்னு நினைப்பீங்க. ஆனால் ரோட்டில் ஓட்டினா தான் அடிபடுவேன் பைக்கில். ஏன்னா வேணும்னே முன்னாடி ஒரு காரை வச்சுருவானுங்க, இல்லை பைக்கை வச்சுருவானுங்க. ஓகே, திரும்பிட்டேன். பார்த்தில இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி வரக்கூடிய இந்தியன் பைக்ஸ் கேமில் நம்மளோட காராக இந்த கார் மட்டும்தான் இருக்கணும். அந்த ஒயிட் கார் எனக்கு பிடிக்கல. ஓகே, திருப்பு. அப்பா, திருப்பியாச்சு. இந்த மாதிரிலாம் ரியல் தான். ஓகே, காரோட கலர் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. மற்றபடி காரு செம்மையாக இருக்குது. ஏய் என்னடா இது,
கார் ஃபுட்பால் மாரி பறக்குது. ரொனால்டோ எத்தி விட்ட மாரி பறக்குது. அந்த மாரி கார் பறக்குது. அங்கே பாருங்க நம்ம காரோட கதவு பிடுங்கிச்சு. ஓகே. இந்த ப்ளூ கலர் காரனை தானே அட்டாக் பண்ணவே. ஐயோ சார், சாரி சார். நஞ்சு போயிட்டானே. போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கிளம்பிடுவோம். பாட்டி வில்லேஜுக்கு வந்துட்டு பாட்டி வீட்டை பார்க்க வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணலான்னு நினச்சதுக்கு ஒருத்தனை கொன்னது தான் மிச்சம். ஓகே. பார்த்து இன்னொருத்தனை பறக்க விட்டது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தனை பறக்க விட்டேன். ஐயோ காரு கரப்பாம்பூச்சி மாரி கவுந்துருச்சே. இப்போ நானும் இங்கே கவுந்துட்டேன். இப்போதான் நேரம் ஆகியிருக்கேன். பார்த்தீங்களா, தலைக்கெல்லாம் நின்றுக்கிட்டு இருந்தேன் ஆரியா மாரி. ஓகே, இனிமேல் இது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பாம்பு வச்சிருவோம். நம்ம ஸ்டைல் என்ன, பாம்பு வைக்கிறது. ஆர்டிவி ஸ்டைலே அதானப்பா. பாம்பு வச்சு நம்மளுக்கு பிடிக்காத அழிக்கணும். அழிச்சிருவோம். நம்ம பேச்சு கேட்காது இருக்கவே கூடாது. உனக்கு ஓட தெரியாததுக்கு கார் என்னடா பண்ணும். ஓகே, வெடிச்சிடும். ஓகே, வெடிச்சாச்சு. ஓகே, செம்மையாச்சுல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நோ ஐடியா. ஓகே, நம்ம பச்சை கலர் காரை கூப்பிடுவோம், லம்போஜினி. இதை வச்சு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். நம்மளால ஏன் பைக் எடுக்க முடியல? பைக்கை எடுக்கிற ஆப்ஷனே காட்ட மாட்டேங்குது. முன்னெல்லாம் எடுப்பேன் நான் பைக்கை. இப்போ தான் பைக் எடுக்கிற ஆப்ஷனே காட்ட மாட்டேங்குது. தள்ளிப்போடா, என் கார்லேருந்து தள்ளிப்போடா, இல்லை வெடிச்சிருவேன். என்னை பற்றி உனக்கு இன்னும் சரியாக தெரியல. இல்லை, ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? அவமோ பைக்கு தடம் படித்த என் காரு எனக்கு வேண்டாம். டயர் பட்டுருச்சு. அதனால அந்த காரையே நான் கொளுத்த போகிறேன். அவனையும் சேர்த்து கொளுத்த போகிறேன். கொளுத்திட்டு அப்படியே வீடியோவை வயலண்டிங்காக முடிச்சிடலாம். அவன் டயரு படித்த கார்லாம் எனக்கு வேணாண்டா. ஓகே காசு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட புது வீடியோவில் வந்து சந்திக்கிறதுக்கும் பாய். டிபி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கும் மிகப்பெரிய மோட்டிவேஷனாக அமையும். ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை விட ஒரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய்.